வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கு மார்கழி மாசம் வந்துருச்சு. இத பத்தி ஏன் நான் பேசலன்னு இப்ப பேசின ஒரு கன்சல்டேஷன்ல ஒருத்தர் பேசினாரு. சரிங்க, கண்டிப்பா பேசுறேன். ஏன்னா நீங்க வேற மாரி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களே அப்படின்னு. ஜோதிடத்தை எப்போதுமே நம்ம வந்து ஒரு வானியல் சாஸ்திரமா மட்டும் புரிஞ்சுக்கிறோம். இதுல வந்து இந்த குலதெய்வ சாபம், நட்சத்திர தோஷம் இதெல்லாம் நம்ம பார்க்கறது இல்ல. ஏன்னா அது பார்க்க வேண்டிய அவசியமும் இல்ல. ஓகேங்களா? சரி, இந்த அமைப்புல மார்கழி மாதம் என்னது? கடந்த அமைப்புகள்ல பாத்தீங்கன்னா, எப்பொழுதுமே ஜோசிய அமைப்புல உத்தராயணம், தட்சிணாயனம்னு ஒரு கணக்கு இருக்கு. ஸோ அவ்வளோ டீட்டெயிலாலாம் நமக்கு தேவையில்ல. நமக்கு என்ன தேவை? ஜோதிட பலன் சொல்றதுக்கு பிளானட் எங்க இருக்கு, எப்படி இருக்குன்றத ஒரு ஜோதிடருக்கு டெய்லி தெரியணும். இதுல இந்த மார்கழி மாதம்ன்றது என்ன அப்படின்னாக்கா, தை மாதத்துக்கு முதல் மாதம். இந்த மார்கழியில என்ன நடக்கும்? மார்கழியில பாத்தீங்கன்னா அதிக குளிர் இருக்கும். அதிகமான ஆன்மீக அந்த பிரேயர்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். இதுல மார்கழி அப்படின்றத ஜோதிடர் எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு தெய்வீகமான ஒரு அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தெய்வீக ஞானிகளால கொடுக்கப்பட்ட ஒரு அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்கழி மாதம் தான் ஆக தொலைவாக பூமி சூரியனை விட்டு போகிற அமைப்பு. ஜோதிடத்துல எப்பொழுதுமே வந்து சூரியனை பூமியாக தான் உருவாக்கப்படுத்தி இருக்கு. அதனாலதான் 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவுன்றதுனாலதான் அவர் அரை பாவர் அரை சுபர். நமக்கு கிடைக்கக்கூடிய சூரிய ஒளியோட அடிப்படையில. அப்ப அவரு அரை பாவர் அரை சூரிய ஒளியை பெறாரு. ஒரே நேரத்துல அவரால் பூமி முழுக்க சூரிய ஒளியை பெற்றுக்க முடியாது. இதுதான் ஜோதிட விளக்கம். இந்த அமைப்புகள்ல மார்கழி மாதம்ன்றது பூமி சூரியனை விட்டு விலகி சென்று ஆக தொலைவாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். அதனாலதான் இங்க பனி குளிர் எல்லாம் சற்று அதிகமா இருக்கும். ஓகேங்களா? அப்ப தை மாதம் என்னது? பூமி ஒளியை நோக்கி திரும்பக்கூடிய ஒரு காலம். இதை நான் 3வது வருஷம் பேசுறேன்னு நினைக்கிறேன். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம்ல. ஆக்சுவலி அது வந்து தை பிறந்தால் ஒளி பிறக்கும். அந்த ஒளியை நோக்கி திரும்பும் பூமி. ஓகேங்களா? அப்ப தை மாதத்துல இருந்து என்ன நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னா, பூமி ஒளியை நோக்கி திரும்பி அதனோடு பாத்தீங்கன்னா சித்திரை மாசம் வரைக்கும் ஒரே வெயிலா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். ஓகேங்களா? இப்போ கடும் குளிர்ல இருக்கிற நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தை மாதத்துல பூமி சூரியனை நோக்கி திரும்பி ஒளியாக வரக்கூடிய அந்த நாளை தான் தை பொங்கலா நம்ம வந்து கொண்டாடுவோம். அந்த நாளதான் வந்து பொங்கலை வந்து நம்ம கொண்டாடுறோம். இன்னும் சில பேர் வந்து அதை வந்து மகர சங்கராந்தின்னு கொண்டாடுவாங்க. ஏன்னா சூரியன் மகர ராசியில வந்திருப்பாரு. மார்கழி மாதம்ன்றது சூரியன் தனுசு ராசியில இருப்பாரு. இப்ப அந்த அந்த உத்தராயணம் தட்சிணாயன அமைப்புகள்ல மறுபடியும் பூமி தன்னுடைய நேர்கோட்டில திரும்பி சூரியனை நோக்கி தன்னோட டிராவல் ஆரம்பிப்பாருங்க. அதனாலதான் சித்திரை பங்குனி இந்த மாதத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். ஓகேங்களா? இந்த அமைப்புகள்ல தான் ஜோதிட தன்மைகள் இருக்கு. இந்த அமைப்பு இந்த இந்த என்ன சொல்றது, இந்த மாத அடிப்படையில நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த சூரியன் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சிருங்க. மார்கழி என்ன, தைனா என்ன, இதுனா என்ன, அதுனா என்னன்ற மாதிரியான உங்களுக்கு அடுத்தடுத்த விஷயம். இதுல தை மாதத்துல இப்ப மார்கழி மாதத்துல வர்ற சிறப்பான பௌர்ணமி தான் மார்கழி திருவாதிரை பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல சூரியன் வந்து தனுசுலையும் சந்திரன் வந்து மிதுனத்திலையும் இருப்பாரு. இது முடிஞ்சு நமக்கு அடுத்து வர்ற தை மாதத்துல வர்ற பௌர்ணமி தாங்க தைப்பூசம். அப்ப மார்கழி திருவாதிரை என்ன? மார்கழி மாதத்துல திருவாதிரை நட்சத்திரத்துல வரக்கூடிய சந்திரன் மார்கழி திருவாதிரை அமைப்புகளை நம்ம கொடுத்துருவாரு. அந்த நாள் நம்ம விசேஷமா செலிப்ரேட் பண்ணுவோம். அதே மாதிரி தை மாதத்துல பூச நட்சத்திரத்துல சந்திரன் வரும்போது தாங்க தைப்பூசத்தை நம்ம செலிப்ரேட் பண்றோம். இந்த மாதிரி மாதம் மாதம் வரும். அங்கிட்டு பங்குனி உத்திரம் வரும், சித்திரை இது வரும், சித்ரா பௌர்ணமி வரும், அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஒளியையும் தெய்வத்துக்களுக்காக செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒளியை இறைவனுக்கு நிகராக ஒளிதான் இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மதத்துல இருந்து வந்த நம்ம ஒளியை போற்றி இப்படி கொண்டாடணுங்க. இதுல பூமி சூரியனை விட்டு மிகுந்த தூரமா போகுது. ஒளியை விட்டு விலகி போகுதுங்க. நம்ம தீபாவளியில இருந்து விளக்கேற்ற ஆரம்பிச்சிருவோம். தீபாவளிக்குன்னு விளக்கேற்றுவோம், யம தீபம்னு விளக்கேற்றுவோம், பரணி தீபம்னு ஏற்றுவோம், கார்த்திகை தீபம்னு ஏற்றுவோம். அடுத்து 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 மார்கழி மாசத்துல டெய்லி காலையிலேயே விளக்கேத்திருங்க. பூமி இருட்டை விட்டு ஒளியை விட்டு ரொம்ப தூரமான இடத்துல இருக்கு, காலையிலேயே ஒளி ஏற்றி வச்சிருங்க, இருள் நமக்கு ஆகாது அப்படின்றத தலையில அப்படி தட்டின மாதிரி நமக்கு சொன்னதுதான் இந்த மார்கழி மாதம். ஓகேங்களா? அப்ப மார்கழி மாதத்துல காலையில ஏத்திருங்க. மத்த நாள்லாம் இருள் சொல்ற அந்தி நேரத்துல ஏத்திக்கிட்டு இருந்த விளக்க மார்கழி மாதத்துல காலையிலே ஏத்திருவீங்க. ஏன்னா அந்த மார்கழி ஆக தொலைவா போயிருச்சு. தை மாசத்துல திரும்ப அது ஒளியை நோக்கி திரும்பிடும். ஒளியை நோக்கி திரும்பும் பொழுது அந்த இடத்துல நீங்க மகர சங்கராந்தின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து மகர ஜோதி அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுவாங்க, மகர சங்கராந்தின்னு செலிப்ரேட் பண்ணுவாங்க. தமிழர் ஆன நம்மளுடைய புத்தாண்டு சித்திரை புத்தாண்டு அப்படின்றதுனால பொங்கல் வச்சு இயற்கைக்கும் நம்ம சூரிய பகவானாக வணங்கக்கூடிய சூரிய தேவருக்கும், ஓகேங்களா, விலங்குகளையும் மாடுகளையும் எல்லாத்தையும் கடவுளா நினைக்கக்கூடிய இந்து மதம் மாடுகளுக்கும் பொங்கல் வச்சு நன்றி விசுவாசத்தை செலுத்தி அப்படியே அதை ஒரு செலிப்ரேட்டா பண்ணுவோம். இயற்கை வழிபடுறவர் இந்துங்க.
அவர் சூரியனை வழிபடுவாரு, சந்திரனை வழிபடுவாரு, மண் எடுத்து நெத்தில அப்படி பூசிக்குவாரு, மலையை அப்படி அண்ணாந்து பார்த்து கும்பிடுவாரு, நெருப்பை பார்த்து கும்பிடுவாரு, தண்ணியை பார்த்து கங்கை தாயேன்னுவாரு. அவர் கும்பிட்டுக்கிட்டே இருப்பாரு. அவரு தான் இந்து மதம். இதை விட்டுட்டு அடுத்த மாதத்துல நீ இதை நோட்டிட்ட அதை நோண்டிட்ட அப்படின்னு போய் சொல்ல மாட்டார்ல. இந்த தன்மையில தாங்க ஜோதிடம் வந்தது. இப்ப நம்ம ஜோசியம் ஏன் பாக்குறோம், மார்கழி மாசத்துல காலைல ஏன் விளக்கேத்துறோம், கூடவே பொங்கல் ஏன் வைக்கிறோம், பொங்கல் யாரோடது, இதுக்கான விளக்கத்தை இந்த வீடியோல கொடுத்துட்டேன். இது கொஞ்சம் கிளியரா உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சுக்கங்க. நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.